சிலருடைய விசுவாசம் மரித்து போயிருக்குது. Some of your faith has gone completely. முதல்ல 2 நாள் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, இயேசு இப்ப வந்து அற்புதம் செய்வாருன்னு. ஆனா இப்ப எல்லை மீறி போன வசி many of you your faith death long ago. ஓகே, உங்களோட விசுவாசம் மரித்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்ன ஆரம்பத்துல என் தேவன் செய்வார், கர்த்தர் செய்து முடிப்பார். இப்ப அது அப்படி யோசிக்க முடியல. ஏன் தெரியுமா? நீங்க காத்திருந்தீங்க, ஜெபிச்சு பார்த்தீங்க. you only receive a denial from God. ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு, மற்றவங்களுக்கு தான் செய்வாரு. எனக்கெல்லாம் செய்வாரா, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லி நீங்க உங்களை பின்னாடி தள்ளி கொண்டு போயிட்டீங்க. இன்னைக்கு நிறைய போது நிலைமை நீங்க அப்படித்தான் இருக்குது. பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவன் இடத்துல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப கடைக்கு போறீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு சில ஜாமெல்லாம் வாங்கணும், சாக்லேட்லாம் வாங்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தூக்கி நீங்க உங்க பேக்ல போட்டு எடுத்து போக முடியுமா? நீங்க கேட்டு தாண்டிட முடியுமா? தாண்டி பாருங்க, நீங்க தான் மினிச வேலை ஆவீங்க. ஏன்னா எல்லா இடத்துல சிசிடிவி இருக்குது, செக்யூரிட்டி கார்டும் ஒரு போன் வச்சிருப்பான். ஓ இனி ஒரு பெஞ்சூரின்னு சொல்லி போட்டுவான். நீங்க ட்ரை பண்ணி தான் போய் பாருங்களேன். அப்படிதான். ஏன் தெரியுமா? காசு இல்லாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாவா இல்லையா? இதே சிஸ்டம் தான் ஹெவன்லயும். வித்வுட் ஃபெய்த் யூ கேன் நெவர் ரிசீவ் எனிதிங் ஃப்ரம் காட். இந்த ஜெனரேஷனோட ஃபெய்த் செத்து போச்சு. You will never be able to believe in God unless God raise you up in that faith. ஒரு அப்பா பையனை கூட்டிட்டு வர இயேசு கிட்ட, இயேசுவே உங்க 12 டிசைபிள்ஸ் நான் கொடுத்தேன், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, உங்களால ஏதாவது முடிஞ்சா பாருங்கன்றான். இயேசுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு டென்ஷன். என்னது முடிஞ்சா செய்யுங்களா? யார் என்ன கேட்கிற நீ? அந்த ரியாக்ஷன் தான் if you can அப்படின்றார். Many are like that today. They are believing in the anointing of the man of God. இந்த பாஸ்டர் வல்லமை இருக்குது, அவருக்கு இருக்குது இருக்கட்டும், அவர் அவைலபிளா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. நீங்க ரெடியா இருக்கீங்க ரிசீவ் பண்றதுக்கு. சரி, நான் உங்களுக்கு கேட்கிற, ஒரு புது கார்டு ஆர்டர் பண்ணிருக்கீங்க, கையில பேமெண்ட் இல்லை. ஓகே, அதை எடுக்கிறதுக்கான லாஸ்ட் பேமெண்ட் கட்டி ஆகணும். அப்படியே காலைல நீங்க எழுந்துட்டு உங்களை நைட்டியோட போயிட்டு எடுத்து வருங்க, காடி போயிட்டு போவீங்களா? பல்லு வளர்க்காம, முடி சீவாம, நேற்று ராத்திரி போட்டு நைட்டு நேரம் கடைக்கு பின்னிட்டு போஸ்ட் கொடுத்து இப்படி காமிச்சு சாதி காமிச்சு எடுப்பீங்களா? அவனே உங்களுக்கு கேமரா தானே பார்ப்பான். See, when you go to a place to purchase something, you know how to get your attire. ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் தேவனிடத்துல காரியத்தை பெற்றுக்கொள்றா. நம்ம என்ன மாதிரி வஸ்திரம் தரித்திருக்கிறோம், எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், விசுவாசம் இருக்குதா, ஹார்ட்ல கேஷ் இருக்குதா? என்ன கேஷ்? ஃபெய்த் என்ற கேஷ் இருக்குதா? அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். If you say, Pastor, I cannot believe, நான் காத்திருந்தேன், டிலே ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல, நம்ப முடியாம, that means you are in a serious death. நீங்க உங்க ஆவி ரொம்ப தூரம் போச்சு அந்த அர்த்தம். அதை மறுபடியும் எழுப்பி ஆகணும். விசுவாசி தான் பேரு, விசுவாசமே இல்ல. எங்க பார்த்தாலும் நாங்களா விசுவாசி தான், நீங்க விசுவாசியா? ஆனா விசுவாசமே இல்ல. பெயர் கிறிஸ்தவர்கள். You must have such faith. Hallelujah. அந்த விசுவாசம் இல்ல. பாருங்க, ஃபெய்த் அப்படின்னு சொல்லும்போது வாயால சொல்றது இல்ல. பெத்தெஸ்டா அந்த குளத்தடியில பாத்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து தண்ணியை கிளப்பிடும் பொழுது யாரு முதல்ல போய் தண்ணியை தொடுறாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் அது சுகமாகுமா? See, your faith requires action. Action இல்லாம எப்படி faith கிரியேட் செய்யும்? கிரியேட் செய்யாது. Hallelujah. விசுவாசிக்கிறீங்க என்று சொல்றீங்க, ஆனா action இல்ல. Another thing is that faithல வேல்யூ இருக்கணும். சில பேருக்கு கொஞ்சம் faith இருக்கும், அற்புதம் நடக்கும், ஆனா குவாலிட்டியா இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ட்ரம் நல்லா 10,000 20,000 இருக்குது. ஆனா ரொம்ப சீப்பான ட்ரம் வாங்கினா ஒரு 2,000 வாங்கிக்கலாம் வச்சுக்கோமே. ஒரு நடுவுதரனா 4,000 சொல்லலாம். கொஞ்சம் பெட்டரா போறதா 6,000. ஆமாமா இல்லையா? இப்ப நான் 2,000 ட்ரம் வாங்கினா சவுண்டோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது, ஆனா ட்ரம் சத்தம் வரும். அந்த ட்ரம்மர் அடிக்கும் பொழுது சத்தம் எல்லாம் பீட்லாம் கரெக்டா வரும், ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படி மங்கி உடஞ்சிரும். ஏன்? 2,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுவே 4,000 கொடுத்து வாங்கினோமோ 2-3 வருஷம் பாய்க்கலாம், சவுண்ட் ஓகே பெஸ்ட்னு சொன்னது, பட் குட்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 6,000 கொடுத்து வாங்கணுமா, எத்தனையோ வருஷம் தாங்கும், சவுண்ட் சாலிடா இருக்கும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நல்லா மூவ் பண்ணலாம் ஸ்பிரிட்ல வச்சுக்கோ. இப்ப நான் 3 விதமான விலையை சொன்னேன், 3 குவாலிட்டியை சொன்னேன், 3க்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. விசுவாசமும் அப்படித்தான். சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, நடக்க முடியாம வருவாங்க, எழுந்திருக்கவே முடியாது, அவங்கள ஜெபிச்சு எழுப்பி நடக்க வச்சுக்கோங்களேன், தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட விசுவாசம் இருந்துச்சு, ஆனா குறைவான விசுவாசம். அதுவே நீங்க அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா, ஒரு முடவன் அவன் பிறவிலேருந்து நடந்ததே கிடையாது, அவனை குணமாக்கும் போது அவன் எழுந்து குதித்து நடந்து குதித்து நடனம் போட்டிருக்குது.
அது எங்கிட்ட அவன் தாங்கி நடக்கிற குதிச்சு நடக்கிறான்னா நீங்க பாத்தீங்க எப்படி இருக்குன்ட்டு. அவன் ஃபெய்த் ஆனரபிளி ஃபெய்த் எத்தனை வருஷம் தாங்கும். சம்டைம்ஸ் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். உங்களுக்கு ஃபெய்த் அதிகமா இருந்துச்சுன்னா உடம்புல இருக்க எல்லா வியாதியும் ஒரே நேரத்தை காணா போயிடும். சில ஃபெய்த் கொஞ்சமா இருந்துச்சுன்னா இப்ப உங்களுக்கு கிட்னியும் போச்சு, லிவரும் போச்சு, ஹார்ட்டும் போச்சுன்னா லிவர் மட்டும் தான் லாபம் வச்சுக்கோங்களேன். ஹார்ட்டும் கிட்னியும் ஸ்டில் வெயிட்டிங். இதுதான் பிரச்சனை. சரி, நான் உங்களுக்கு உலகத்துல காரியத்தை வச்சு நான் புரிய வைக்கிற விசுவாசம் எப்படி இருக்கும்னு சொல்லி. என் தேவனோட வல்லமைக்கு அளவே இல்லை, முடிவே இல்லை, அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. இதை விசுவாசிச்சீங்கன்னா அற்புதத்தை பார்க்க முடியும். பார்க்க போனா விசுவாசிக்கு விசுவாசம் அதிகரிக்கணும். ஆனா இப்ப என்னாச்சு? குறைஞ்சிக்கிட்டே போகுது. இருக்க நீங்க பணக்காரனா மாறணும், ஏழை ஆகக்கூடாது. அதானே கான்செப்ட். ஆமாவா இல்லையா? விசுவாசம் மட்டும் ஏன் அப்படி ஆகுது? By that you should be very rich in your faith by now. இப்ப நீங்க இன்னும் அதிகமா இருக்கணும் விசுவாசத்துல. அது ஏன் குறைஞ்சிக்கிட்டு போகுது? அதான் சொல்றேன், read the materials that can increase your faith. உங்களோட விசுவாசத்தை பெருகக்கூடிய காரியங்களை படிங்க, வாசிங்க, சாட்சிகளை பாருங்க. நீங்க தேவையில்லதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பார்க்கும் பொழுது அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த பெனிஃபிட் அதை கொடுக்க முடியுமா? ஏதாவது பிரயோஜனமா இருக்க முடியுமா? முடியாது. ஆனா என்ன மாதிரி காரியத்தை பார்த்தா, வாசிச்சா, யாரோட கதைகளை சாட்சிகளை வாசிச்சா விசுவாசம் எழும்புமோ அந்த காரியத்தை செய்யுங்க. அதை செய்யும் பொழுது உங்க விசுவாச லெவல் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அது இன்னும் பெருகும். சோ உங்க முதலாவது செக் பண்ணிப்பேன், விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. இருந்தாலும் வேல்யூபுல்லா இருக்கான்னு பாருங்க. அது என்ன வேல்யூ இருக்குது, எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஆண்டவர் கடுகு அளவு விசுவாசம், கடுகு அளவு விசுவாசம் தான் மலையை நவுத்தலான்னா, அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாசம் அந்த கடுகோட ரொம்ப சின்னதா இருக்குன்னு அர்த்தம். கடுகு ரொம்ப சின்னது இல்லையா? அந்த மஸ்டார்ட் சீட் ரொம்ப சின்னது. ஆமாவா இல்லையா? இப்ப அதற்குள் நம்ம தாண்டன்ற அர்த்தம். So you must understand this very clearly. Okay, நீங்க நம்பிக்கை இல்ல என்ற கல்லறைக்கு சொந்தமான ஆட்கள் கிடையாது. ஓகே, ஜீவன் இல்லாத கல்லறை கிடையாது. கர்த்தர் கல்லை நீங்க புரட்டி விட போகிறார். Faith is entering your heart again. மறுபடியும் விசுவாசம் உள்ளத்துல நுழையுது. விசுவாசத்தை நீங்க கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கிக்குங்க. வாங்கினா தான் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.